எஸ்குவாட் இன்னைக்கான வீடியோ ஒரு மான்ஸ்டர் சைக்கிள் தான் ரெடி பண்ண போகிறோம். தரையிலையும் போகிற மாதிரி தண்ணிலையும் போகிற மாதிரி பயங்கரமாக இருக்க போகுது. வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1:2 ஸ்கொயர் பைப் வந்து ஒரு 5 அடி நீளத்தில் எடுத்துருக்கிறேன். இதோட சென்டரில் வந்து நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த மார்க் பண்ண இடத்த மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கட் பண்ணோம்ல, அதுக்கு நேராக இப்படி மடக்கினோம்னா கரெக்டாக வளைஞ்சு வந்துடும். அதை அப்படியே அதுக்கு நேராக வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்தது சைக்கிளோட ஹேண்டில் பார் ஒன்று செட்டாக எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம ரெடி பண்ணோம்ல, இந்த 2:1 ஸ்கொயர் பைப்பு அதோட ஒரு முனையில் இந்த மாதிரி இப்படியே வெல்ட் அடிக்க போகிறோம். இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ஸ்கொயர் பைப் வந்து ஒரு லென்த் வந்து எடுத்துருக்குறேன். அதில் வந்து 1 அடி நீளத்தில் 2 பீஸும் 2 அடி நீளத்தில் 2 பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ கட் பண்ண பார்த்தீங்கன்னா 2 அடி பீஸு, அதில் ஒரு பீஸை வந்து நம்ம ரெடி பண்ணோம்ல, அதோட ஒரு எண்டில் இந்த இடத்துல இப்படியே வெல்ட் அடிக்க போகிறோம். மிச்சம் இருக்கிற 1 அடி நீள 2 ஸ்கொயர் பைப்பையும் 2 அடி நீள 1 ஸ்கொயர் பைப்பையும் யூஸ் பண்ணி இந்த இடத்துல இப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்த 2 ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க்கு, அதே போல் இந்த சைடில் இப்படி ஒரு மார்க். இந்த மார்க் பண்ணதுக்கு இந்த சைடு உள்ள புள்ள எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கட் பண்ணி எடுத்தோம்னா ஸ்கொயர் பைப்பு இது ரெண்டையும் இதுக்கு நேராக இப்படியே சப்போர்ட் கண்டி வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். இது வச்சோம்னா கரெக்டாக செட் ஆகும். சைக்கிளோட சீட்டு ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இதுக்கு நேராக இப்படியே வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். சைக்கிளோட கிராங்க் வந்து செட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சீட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறோம், அதே போல் ஹேண்டில் பார் வந்து இங்கே இருக்குது. அப்போ நம்மளோட கிராங்கை வந்து இதுக்கு நேராக இப்படியே வச்சோம்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை இப்படியே வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். ஒரு 2 அடி நீளத்தில் ஸ்கொயர் பைப் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை சென்டரில் இந்த மாதிரி இப்படியே வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்த 2 ஸ்கொயர் பைப் எடுத்துருக்கிறேன். இதை வந்து சப்போர்ட் காணி இந்த சைடில் எப்படியோ வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வீலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்கொயர் பைப் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம டீப்புக்குள்ளே வந்து இந்த வீலை வச்சுட்டு அளந்து தான் அந்த ஸ்கொயர் பைப் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டீப்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து புல் பண்ணி எடுத்து வந்துட்டோம் கடையில் கொடுத்து. ஏன்னா பம்பில் வந்து ஏர் புல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் இப்போ இந்த வீலை உள்ளே வச்சுட்டு இந்த ஆக்சில் போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து அளந்தோம்னா கரெக்டாக ஒரு 2 அடி நீளம் வருது. இந்த 2 அடி நீளத்தில் ஒரு 2 ஸ்கொயர் பைப் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். 2 அடி நீளத்தில் 2 ஸ்கொயர் பைப் வந்து கட் பண்ணிட்டோம். இது வந்து அப்படியே ஒரு சைடு வந்துருக்கட்டும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி நீளத்தில் 1 ஸ்கொயர் பைப் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு கேண்டில் பால் இதுக்கு நேரம் இந்த இடத்துல எப்படியோ வெல்ட் அடிச்சிருவோம். இப்போ இந்த 2 ஸ்கொயர் பைப்பையும் நம்மளோட ஹேண்டில் பால் இதுக்கு நேரம் எப்படியோ வெல்ட் அடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹேண்டில் பாரில் வந்து வீடியோவில் காட்டாமல் ஒரு 2 வெல்ட் மட்டும் வச்சுருக்கிறோம். என்னன்னா, இந்த 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிச்சுட்டு அதில் வந்து வீல் மாட்டுற மாதிரி கிளாம் வந்து வெல்ட் அடிச்சிருக்கிறோம். இதில் தான் அந்த ஃப்ரண்ட் வீலை வந்து உள்ளே வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மேலே வந்து பார்த்தா 2 இரும்பு பட்டு இந்த சைடு வெல்ட் அடிச்சிருக்கிறேன். அது இதுக்கு லைட்டாக பேலன்ஸுக்காண்டி. அவ்வளோதாங்க. இனி என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக பெயிண்டிங் ஒரு கொத்தி இதில் பார்த்துக்கிடுவோம். இனி சைக்கிளில் ஃபேக் வீலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி 1 இன்ச்சு சாஃப்ட் வந்து ஒரு 3 அடி நீளத்தில் எடுத்துருக்கிறேன். இது வந்து அப்படியே ஒரு சைடு வந்துருக்கட்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு இரும்பு பைப்பில் வந்து ஒரு 2 ப்ரீவில் வெல்ட் அடிச்சிருக்கிறேன். இதில் வந்து ஒரு ப்ரீவில் வெல்ட் அடித்தாலே போதும். நான் வந்து வேறு விஷயத்துக்காண்டி 2 ப்ரீவில் வெல்ட் அடிச்சது. இப்போ இந்த இரும்பு பைப்பில் ஒரு 4 இடத்துல ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். அது எந்த இடம் அப்படிங்கிறது வந்து நான் மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்ததாக 4 போல்டர் நட்டு வந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம ப்ரீவில் பைப்பில் ஹோல் போட்டோம்ல, அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த நட்டை சுற்றிலும் வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இந்த ப்ரீவில் பைப்பை வந்து இந்த சாஃப்ட்டுக்குள்ளே விட்டோம்னா கரெக்டாக வந்து போயிடும். ஏன்னா அந்த பைப் வந்து 1.5 இன்ச்சு, சாஃப்ட் வந்து 1 இன்ச்சு. அப்படியே வச்சுட்டு நம்ம நட்டு போல்ட் வெல்ட் அடிச்சோம்ல, அதை டைட் பண்ணாலே போதும். அந்த இடத்துல செட் ஆகிடும் ப்ரீவில். ஆனால் நம்ம இப்போ டைட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு செயின் எந்த இடத்துல வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரீவில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு இப்படி டைட் பண்ணாலே போதும். இது அப்படியே ஒரு சைடு வந்துருக்கட்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ பிளாக் பேரிங் வந்து 2 எடுத்துருக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நம்மளோட சைக்கிள் வந்து இப்போ இந்த சாஃப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சைடில் ஒரு பேரிங்கு, அதே போல் இந்த சைடில் ஒரு பேரிங். இப்போ நம்மளோட சாஃப்ட் எடுத்து மாட்டிடுவோம். அவ்வளோதாங்க, இப்படியே செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேரிங் உள்ளே வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. பேரிங்கை சாஃப்ட்டோடு அப்படியே தூக்கி வச்சு போல்டர் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இந்த சாஃப்ட் வந்து சென்டரில் வந்து அங்கிட்டு இங்கிட்டு இப்படி ஆடி கிடக்கும். அதுக்கு வந்து நம்ம கரெக்டான அளவு வந்து தட்டிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதில் அலையும் கீயை வச்சு டைட் பண்ணிக்கிடுவோம். நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாதிரி தட்டினாலுமே அந்த பக்கம் சாஃப்ட் வந்து வெளில வராது. நெட்டாக சைக்கிள் செயின் வந்து எடுத்துருக்கிறேன். கிராங்கில் இருந்து ப்ரீவிலுக்கு வந்து இப்போ மாட்ட போகிறோம். செயினை வந்து மாட்டிட்டோம். இப்போ ப்ரீவில் வந்து லைட்டாக முன்னேறி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். கரெக்டாக கிராங்குக்கு நேராக அப்படி வச்சா தான் செயின் வந்து கலடாது. இப்படியே வச்சு சுற்றினோம்னா கரெக்டாக நேராக இருக்குங்க.
இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே 4 நட்டு போல்ட் வெல்ட் அடிச்சோம்ல, அது 4மே டைட் பண்ண போகிறோம். டைட் பண்ணும்போது இதை கொஞ்சம் இப்போ டைட் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த நட்டை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக பிரிவு செட் ஆகும். அடுத்து இதை கொஞ்சம் அவ்வளோதாங்க, செயினில் வந்து வேலை முடிஞ்சிச்சு. இனி வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீலில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நம்ம இந்த பிரிவிலுக்கு என்ன மெத்தேடு பண்ணமோ அதே மெத்தேடு தான். 1.5 இன்ச் பைப் வெல்ட் அடிச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஹோல்ஸ் போட்டு நட்டு போல்ட் வந்து வெல்ட் அடிச்சிருக்கிறோம். இதை அப்படியே இப்போ சாப்பிட்டுக்குள்ளே வந்து மாட்டிட்டு இந்த நட்டு போல்ட் இருக்குல்ல, அதை டைட் பண்ணாலே போதும், நமக்கு வீல் வந்து செட் ஆயிரும். அதே மாதிரி இந்த வீலையும் மாட்டிக்கிடுவோம். வீலு பயங்கரமாக சுற்றுதுங்க. இப்போ தான் மெயினான ஒரு வேலை வந்து பார்க்க போகிறோம். அதாவது டீப்பு வந்து நம்ம சைக்கிள் வீலில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம தண்ணிக்குள்ளே வந்து பயங்கரமாக மிதக்க போகுது. இப்படியே இந்த வீலுக்கு நேராக வச்சிட்டோம்னா செட் ஆயிரும். ஆனால் உள்ளே கொஞ்சம் லூஸாக இருக்குல்ல, இது எப்படின்னா நம்ம ஏர் ஃபில் பண்ண கரெக்டாக போய்த்து அந்த வீலில் வந்து உட்காந்துரும். காற்று அடிக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பு குறையுது பாருங்கள். கேப்பு ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சு. இந்த இடத்துல மவுத்து இருக்கிறதுனால சின்னோண்டு ஒரு கேப்பு மட்டும் இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பஞ்சர் ஓட்டு யூஸ் பண்ண சொல்லிச்சோம். இதை யூஸ் பண்ணி டயர் டீப்பே 2 ஒன்றா ஒட்ட போகிறோம். உள்ள இந்த ரிப்பனை யூஸ் பண்ணி இப்போ இந்த டயர் டீப்பையும் ஒன்றா சேர்த்து கட்ட போகிறோம். இது இன்னும் பெல்ட் போட்டு டைட் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எப்படி நம்ம இந்த டீப்பை ஃபிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த சைடுமே டீப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து டீப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதுதான் கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னா, நம்ம இதுக்குள்ளே டீப்பை வந்து காற்றடிச்சு விட முடியாது. அதனால் காற்றடிக்காத டீப்பை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக காற்றடிக்கணும். ஃபஸ்ட்டு டீப்பை வந்து உள்ளே மாட்டிக்கிடுவோம். மாட்டியாச்சு. இப்போ வீலை மாட்டிடுவோம். சைக்கிள் தான், சைக்கிளில் சும்மா டீப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ரிக்ஷா பின்னாடி அந்த வீல் மெத்தட் வந்து ரிக்ஷா மெத்தட். அதான் அதான். சரி, இறங்கி ஓட்டி பார்த்தீங்களா? இன்னும் ஓட்டல் இப்போ தான் கொண்டு வந்து இனிமேல் இறங்கி ஓட்டணும். அந்த விஷயம் பொண்ணு வச்சு கதை வந்திருக்க பார்த்துருக்கேன். இது எப்படி இது சும்மா டீப்பு அது இதில் ஒன்றா கல்லில் குத்தி கூடாது. அது கல் குத்திருந்தேன். ஏன் அப்போ அது வச்சு ஓட்டிருக்கீங்க? வேறு களமாட்ட டயர் பண்ணால் நல்லா இருக்கும். இது சும்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. போட்டோ எடுக்குதா? அது சும்மா அவ்வளோ எடுத்துட்டு ஃபைனலாக மான்ஸ்டர் சைக்கிளை வந்து ரெடி பண்ணிட்டோம். இதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறந்துடாமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்மளோட சைக்கிளை வந்து ஓட்ட போகிறோம். அப்படியே மேலே வந்து ஏறிக்கிடுவோம். அதுவும் ரோட்டில் டீப்பில் கல் குத்துது என்னங்கிறது தெரியலை. நல்லா சஸ்பென்ஸ் ஆகுதுப்பா. ஆமாம்மே, வீல் வளையுதுங்க, ஃப்ரெண்டு வீல். ஓகே, நல்லா குதிக்குது. ஃப்ரெண்டு வீல் நல்லா தூக்குது. அப்படியே ஒரு ரவுண்டை வந்து போட்டுருவோம். ஓஹோ, அப்பப்பா 2 டிப்புமே கலண்டுருச்சா எடுத்தோனையுமே. முடிஞ்ச வரைக்கும் டேப்பை யூஸ் பண்ணி ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்படி இருந்துமே நமக்கு வந்து டீப்பு கலந்துகிட்டே வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் வீட்டுக்கு எடுத்து போய் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கிளம்பிட்டோம். அடுத்த பிளானாக ப்ளெக்ஸ் குக்கி யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ ஏறி தாங்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஓகே, கிளம்புவோமா? ஓ பாப்பா, மிதிக்க தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஊஹூ, நல்லா மூவ் ஆகுது, பட்டு மிதிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆளுங்க போகிறலாம் மிதிக்க ஈஸியாக இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க. இப்போ மிதிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கு. வண்டி குளத்தை கிளம்பிருச்சு. நான் இங்கதான் திருப்புறேன், அதான் திரும்புத்துறா வீலு. இப்போ தண்ணிக்குள்ளே வந்து ஓட்ட போகிறோம். மிதக்குதான் அமுக்குதாங்கிறது தெரியல. ஓ, அதான் ஓடுது. போதுமா, கரையிலே போகுது, தண்ணியிலே போகுதுங்க. அதான் திருப்புறாதான் வந்துருக்குது, ஆடுது. அது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மிதிச்சாதான். சரி, கொஞ்சம் திருப்பு சைடு. இதை நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு.
அடுத்ததாக முத்துக்குமா டெஸ்ட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அவங்க போகிறா. அதான் ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக போடுறா, சாஞ்சிடுது ஒரு சைடாக சாய போதுறா. ஆனால் ஒரு சைடு சாயுது, ஆனால் சாஞ்சிடாது, அவ்வளோ சீக்கிரம் சாஞ்சிடாது. பயப்படாமல் நீ இது சாயாது, அவ்வளோ சீக்கிரம் சாஞ்சிடாது. ஏன்னா 3 சைடுமே டீப் இருக்குல்ல, அப்படியே ஸ்டடி பண்ணி கரெக்டாக மிதி பார்ப்போம். அப்போ இப்போ நான் பின்னாடி ஏற போகிறேன், ஏறி பார்ப்பேன்டா. சாயா சாயா சாயாது, அவ்வளோ சீக்கிரம் சாஞ்சிடாது. ஸ்டடி பண்ணி மிதிடா. இன்னும் நான் கரெக்டாக ஸ்டடி பண்ணி நான் நிற்கிறேன். இப்போ மிதி பார்ப்போம். ஃப்ரெண்டு வீல் தூக்கிருச்சு. ஓகே ஸ்குவாட், நம்ம பல முயற்சிக்கு அப்புறம் இந்த மான்ஸ்டர் சைக்கிள் வந்து சக்ஸஸாக ரன் பண்ணியாச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களோட ஒப்பீனியன் வந்து மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறந்துடாம வீடியோ ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ போய் சக்ஸஸ் ஆகும். நம்ம இது மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடுறோம், பட் அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட்டும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.